எல்லார் வீட்லயுமே வீட்ல யாருக்கு பர்த்டேவா இருந்தாலும் சரி, வெட்டிங் ஆனிவர்சரியா இருந்தாலும் சரி, நம்ம முதல்ல காலையில எந்திரிச்சது பண்றது இந்த கேசரியா தான் இருக்கும். அவ்வளவு பழக்கமாயிருச்சு எல்லாத்துக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது பால் கேசரி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல ஈஸியா பார்க்க முடியும். வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். நான் வந்து வெள்ளை ரவை 1 கப் எடுத்திருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு நம்ம அதே பேன்ல பால் விட்டுக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் பால் கூடவே கொஞ்சம் தண்ணி கலந்து எடுத்திருக்கேன். 2.5 கப்பு வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படும். நீங்க 3 கப்பு கூட எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் ஆயிலும் 2 ஸ்பூன் நெய்யும் விட்டு கொஞ்சம் முந்திரி திராட்சை வறுத்து வச்சுக்கலாம். 1 கப் முந்திரியும் ஒரு கை முந்திரியும் 10 திராட்சையும் நம்ம வறுத்தெடுத்து வச்சு தனியா வச்சுக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகை வந்து குங்குமப்பூ போட்டிருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை உள்ள போட்டு கட்டி இல்லாம கலந்து விட்டுக்கலாம். இது நம்ம கட்டி சேர்ந்துரும். அதனால நம்ம கைவிடாம கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. உடனே கெட்டி ஆயிரும். கூடவே 1 கப்பு ரவைக்கு வந்து 1 கப்பு சர்க்கரை சரியா இருக்கும். நம்ம அதையும் போட்டு கிளறி விட்டுக்கலாம். கூடவே திராட்சை முந்திரி போட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டது கொஞ்சம் இலகி வரும். மறுபடியும் நல்லா கலக்கி விட்டிங்கன்னா கெட்டி ஆயிரும். நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி குலைவா இருக்கும்போதே எடுத்து வச்சுக்கலாம். 3 கிளாஸ் தண்ணி விட்டு குலைவா எடுத்து வச்சுக்கலாம். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போ இந்த பதத்திலேயே நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா டைம் ஆக ரொம்ப கெட்டி ஆயிரும். ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். அப்போதான் இனிப்பு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம உடனே சாப்பிட்றவங்களுக்கு வந்து இந்த பதம் வந்து சரியா இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு எடுத்துட்டோம்னா இந்த பதம் சரியா இருக்கும். அவ்வளோதான், பால் கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க. தேங்க்யூ.